சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமமா சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா முள்ளங்கி முட்டை சோறு. அதிரடியாக டக்குன்னு ஏதோ ஒன்று வச்சு பண்ணணுச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். முள்ளங்கியில் வந்து காரத்தன்மை இருக்கும். அந்த முள்ளங்கி திருவண்ண முள்ளங்கியில் இந்த மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் முட்டையை போட்டு பரட்டி அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஹோட்டலுக்கு போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்டு பழக்கம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரைஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில். சரிங்களா? இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் செய்முறையை பார்க்கலாம். முள்ளங்கி முட்டை சோறு தேவையான பொருட்கள்: முள்ளங்கி 1 நம்பர், வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் தேவையான அளவு, முட்டை 1 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், இடித்த பூண்டு 5 பல்லு, வரமிளகா 2, தக்காளி 1 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறேன், அந்த முள்ளங்கி திருவும் போது ஃப்ரெஷ்ஷாக திருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த முள்ளங்கி வந்து திருவும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று பெரிய சைடு ஒன்று சின்னதாக இருக்கும். மெலிசாக இருக்க சைடில் திருவி எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி பக்கத்தில் வீட்டில் அம்மா வந்து பொரியல் பண்ணுவோம்ல, அந்த முட்டை பொரியல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ அது லைட்டாக திருவி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் பூண்டு, தக்காளி எல்லாம் போடுறேன். இந்த கடுகு போட்ட பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு பூண்டு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் நார்மலாக வந்து இதில் வந்து தக்காளி எதுக்காக நான் சேர்க்குறேன், நார்மலாக ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது தக்காளி நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க. அந்த தக்காளி எதுக்காக சேர்க்குறேன்னா அந்த தக்காளி அந்த ஒரு புளிப்பு தன்மையோட நம்ம போடுற காரத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி இதை சேர்க்குறேன். இப்போ இந்த பூண்டு போட்ட பிறகு இதோட தக்காளியும் சேர்த்துலாம். இந்த தக்காளி பூண்டு ஒன்றா வேக விடுங்க. இந்த பூண்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போடுற அந்த பக்கம் வேண்டாம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த தக்காளியும் அந்த பூண்டு தூக்கத்தில் ஒன்றா வெந்து வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இதோட மிளகாய்த்தூள். நல்லா காரம் உங்களுக்கு வேணுன்னா அப்போ லைட்டாக அந்த பொடி மசாலாவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா. இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, இதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. நான் தேவையான பொருட்கள் வந்து கொத்தமல்லி சொல்லலை, நீங்கள் தேவைப்பட்ட கொத்தமல்லி போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. சரிலாம். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம அந்த தக்காளியை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். அந்த தக்காளி நல்லா வதங்கணும், தண்ணி ஊற்ற வேண்டாம். நீங்கள் இதுலேயே வந்து வதக்கலாம். இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், சின்ன ஒரு லைட்டாக தண்ணி. இது ஏன் தண்ணி வேண்டாம் சொல்கிறேன்னா, முட்டை போடுற இடத்துல வந்து அந்த தண்ணி போட்டு நீங்கள் தக்காளியில் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சுதுன்னு போயிடும். நேரம் ஆகும்போது ஒரு காலை ஒரு 11 மணிக்கு வந்து நீங்கள் இந்த சாப்பாடு ரெடி பண்ணுறீங்க, ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 மணிக்கு சாப்பிட்றதுக்குள்ள கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளியை வந்து எண்ணெயிலேயே வதக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த முள்ளங்கியை இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடுறேன். இந்த முள்ளங்கி போட்ட பிறகு அந்த முட்டைக்கு ஏற்ற மாதிரி முள்ளங்கி போடணும், அதிகமான முள்ளங்கியும் போடாது. சரிங்களா? இந்த மசாலாவை இந்த முள்ளங்கியோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், முட்டை சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் இதை பரப்பி வச்சுருங்க. இப்படி பரப்பி வச்சுன்னா அந்த சூடுலேயும் வந்து அந்த முள்ளங்கி வந்துடும். முள்ளங்கி வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் தான், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சுன்னா அந்த பக்கம் ஆடும். அந்த முள்ளங்கியோட அந்த கிரன்ச்சினஸோடு இருக்கணும், ஆனால் வெந்த பக்கம் இருக்கணும். அதாவது ஒரு 80 to 90% அளவுக்கு வெந்துட்டுன்னு சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த முள்ளங்கி நல்லா வதங்கிற டைமில் ஒரு வாசம் கொடுக்கும், நல்லா கமகமாக நல்லா வாசம் கொடுக்கும். அந்த பூண்டு தக்காளியோட குக் பண்ண அந்த பக்கத்தோட டேஸ்ட் நல்லா மசாலா டேஸ்ட் பக்கம் கொடுக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இந்த முட்டையை போடுறோம். நான் முட்டை ஒரு முட்டை தான் போடுறேன், நீங்கள் தேவைப்பட்ட 2 முட்டை போடலாம், ஒன்று தவறு எதுவுமே இல்லை. சரிங்களா? இந்த முட்டை போட்ட பிறகு அந்த முட்டை வெந்து வர டைம்லேயே நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ரைஸை போட்டுருங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், அந்த முட்டை வந்து வெல்டன் ஆன பிறகு ரைஸ் போடாதீங்க அப்படி சொல்லுவேன். ஏன்னா காரணம் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த சாதம் உதிரி ஆகிடும், வேற ஆகிடும். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து அந்த சாதம் கொஞ்சம் வேகாமல் நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அது தனித்தனி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கா சாப்பிட்றதுக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பக்குவத்தில் ரெடி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று சேர்ந்துச்சா, சேர்ந்த பிறகு அதை அப்படியே குக் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி இதெல்லாம். இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு நமக்கு ரெடி பண்ணி தரலாம்.
நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற அந்த ரைஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. மிளகுத்தூள் சில பேர் போடுவாங்க, ஆனால் எனக்கு கேட்டால் மிளகுத்தூள்லாம் வேண்டாம். ஏன் மிளகுத்தூள் வேண்டாம் சொல்கிறேன்னா, அந்த ஒரு காரம், ஒரு ஷார்ப்பான காரம் எனக்கு தெரியும். ஸோ அந்த காரத்துக்காக நான் வேண்டாம் சொல்லி சொல்கிறேன். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதை நம்ம என்ன பண்ணுறோம், கரைச்சா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே சுட அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சா பக்கத்தில் பார்ப்பாங்க, சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த முள்ளங்கி வந்து அந்த பக்குவம், அந்த தக்காளி மிக்ஸ் பண்ண பக்குவம், அந்த பூண்டோட வாசத்தோட அந்த ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இடத்துல எனக்கு இன்னொன்று தோணுது, வறுத்த வேர்க்கடலை கடைசியாக போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கடிக்கிறதுக்கும் இந்த முள்ளங்கியோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி பக்குவத்தில் ரெடி பண்ணுற ரெசிபிக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் நம்ம கமகம சமையல் பண்ணும்போது தெளிவாக விளக்கமாக சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா, புது பொருளை கொண்டு வராமல் இந்த 4-5 பொருள்லேயே வந்து ஏகப்பட்ட ரெசிபிகளை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம காமிக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye, take care. Thank you so much. Bye-bye.